இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. தொழில்துறையினர் மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த வரி குறைப்பு இருக்கும் என ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையிலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த வரி குறைப்புக்கான வாய்ப்பு ஏற்படாத சூழலில் தற்பொழுது 50% வரி விதிப்பு என்பது தற்பொழுது அமலுக்கு வந்திருக்கிறது. இது தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஜவுளி தொழிலில் இது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இந்திய ஜவுளி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்றிலிருந்து ட்ரம்ப் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கு. ஜவுளித்துறையில் ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படும் அப்படின்றாங்க. திருப்பூர்ல மட்டும் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2000 கோடி அப்படின்றது. ஒட்டுமொத்தமான பாதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? குறிப்பாக இது இந்தியாவிலிருந்து ஆயத்த ஆடைகள், நம்ம நிட்டட் அப்பேரல்னு சொல்கிறோம், ஓவன் அப்பேரல்னு சொல்கிறோம், ப்ளஸ் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், இந்த 3 செக்மெண்ட்ஸ் அதிகமாக யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஏறத்தாழ 73,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஒட்டுமொத்த நம்மளுடைய ஜவுளி ஏற்றுமதின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்பேரல்ஸில் 33% நம்ம யூஎஸ்க்கு மட்டும்தான் அனுப்புகிறோம். ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் கிட்டத்தட்ட 50% நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அப்போ இது ஒரு மேஜர் ட்ரேட் பார்ட்னர். யூஎஸ் டெக்ஸ்டைல் செக்டர் பொறுத்தளவு ஒரு மேஜர் ட்ரேட் பார்ட்னர். அப்போ அந்த மாதிரி ஒரு மேஜர் ட்ரேட் பார்ட்னர்ட்டு இருந்து இப்படி ஒரு செட்பேக் வந்திருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். அனைவருமே எதிர்பார்த்தது அந்த போஸ்ட்போன்மெண்ட் நடக்கும், அந்த பர்டிகுலர் டேட்டில் தள்ளி போடுவாங்க அப்படின்னு பல காரணங்கள்னால அது நடக்கலை. ஸோ இது ஒரு செட்பேக் அக்ராஸ் த செக்டர்ஸ் இதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும், ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதனால இப்போ ஒரு பர்டிகுலர் ஏற்றுமதியாளர்கள் அவங்க ஏற்றுமதி பண்ணலைன்னா அவர்கள் பொருள்கள் வாங்கக்கூடிய அந்த வேல்யூ செயினில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த விஷயம் பாதிக்கும். இப்போ சிம்பிளாக நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா, கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், நம்ம வியட்நாம், கம்போடியா, அனைத்து நாடுகளுக்குமே டாரிஃப் குறைவாகவும் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. 30 to 31% நம்மளுடைய டாரிஃப் அதிகமாக விதிச்சிருக்கிறாங்க. பிகாஸ் அந்த செகண்ட் டாரிஃப் 25% அதிகப்படுத்தினதுனால ஒரு 30% அப்படிங்கிற ஒரு டாரிஃப்ல அதிகமான சூழலில் வியாபாரமே பண்ண முடியாது. ஏன்னா இது இன்டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த டாரிஃப் உணர்த்துது. ஸோ ஒரு 5% 6% மார்ஜின் உள்ள ஒரு துறையில் நீங்கள் 30% டாரிஃபை எந்த ஒரு நிறுவனமும் அப்சர்வ் பண்ணி இந்த தொழிலை கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அது கிட்டத்தட்ட இயலாது என்றே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது, இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ நம்ம கோவிட் பீரியடில் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்கு. இந்த சேலஞ்ச் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு முதல் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் எதிர்பார்க்குறோம். ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னர், ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இதனுடைய தீவிரத்தனத்தை உணர்ந்திருக்கிறோம், இதற்கான ரிலீஃப் பேக்கேஜ் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எங்களுடைய பிராக்டிக்கலான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, முதல்ல சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி என்ற ஒரு காரணத்திற்காக யூஎஸ் பையர்ஸ் கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இங்கே இண்டஸ்ட்ரீஸை மோட்டிவேட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்டரிஸை இங்கே நிறைய உருவாயிருக்கு. ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியே வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்ததுனால இப்போ அந்த பையர்ஸும் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. பையர்ஸ் ஆல்சோ ஈக்குவலி ஒரீடு. ஏன்னா அவங்க இது ஒரு ஸ்டேபிள் டெஸ்டினேஷனாக பார்த்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 வருடங்களாக தொடர்ச்சியாக ஒரு வியாபாரம் நல்லா இருந்தால் நம்ம தொடர்ச்சியாக அந்த சந்தையை நோக்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்குது. இந்த மாதிரி நாளைக்கு வியாபாரமே பண்ண முடியாது, உடனடியாக நீண்ட காலத்துக்கு முடியலைனாலும் உடனடியாக குறுகிய காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஹால்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அப்போ நம்ம பேங்க் நம்ம கடன்கள் வாங்கியிருப்போம் ஃபேக்டரிஸ் கட்டுறதுக்காக. அதனால பேங்க்குக்கு ஒரு டேர்ம் லோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடனை ஒரு வருடத்திற்கு மாரட்டோரியம் என்று சொல்லுவோம். ஒரு வருடத்திற்கு நிறுவனங்கள் செலுத்துவதை தள்ளி போடக்கூடிய அறிவிப்பு பேங்க்ஸ்க்கு கவர்மெண்ட் இருந்து இந்த ரிலீஃப் பேக்கேஜில் அறிவுறுத்தல் வரணும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்பதான் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் கமிட்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது தான் நீங்க அடுத்தடுத்த திட்டங்களை அந்தந்த நிறுவனங்கள் செய்து அடுத்து மேலே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு செய்ய முடியும். ஸோ அந்த ரிலீஃப் பேக்கேஜில் இந்த மாரட்டோரியம் ஃபார் 1 year அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இரண்டாவதாக
இப்போ நம்ம கிட்ட கட்டமைப்பு இருக்கு, இது எங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வேறு சந்தைகளை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னா, வேறு சந்தைகள்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து யூஎஸை விட ஒரு 10-15% வருடம் அதிகமாக குவாண்டம் இம்போர்ட் பண்ணுற ஒரு அமைப்பு தான். ஒரு ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியன் எடுத்துட்டிங்கன்னா ஏறத்தாழ $90 பில்லியன் அப்பேரல் வாங்குறாங்க. நம்ம 5% மார்க்கெட் ஷேர் தான் அங்கே வச்சுருக்கோம். என்ன காரணம்னா, நம்முடைய போட்டி நாடான வங்கதேசத்திற்கு, நம்முடைய போட்டி நாடான வியட்நாமுக்கெல்லாம் அங்கே வந்து டியூட்டி அட்வான்டேஜ் வந்து எஃப்டிஏனாலேயோ அல்லது லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்னாலேயோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் அந்த 12% டியூட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்மால் அந்த சந்தையை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் மத்திய அரசு இப்போ சக்சஸ்ஃபுல்லாக யூகே எஃப்டிஏ கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனோட எஃப்டிஏ மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இது எல்லாமே டைம் ஆகும். இப்போ நம்ம எஃப்டிஏ யூகே முடித்தாலுமே பார்லிமெண்ட் அப்ரூவல் இருந்து ரெண்டு கண்ட்ரிலையும் நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரு காலகட்டம், 1 வருஷம் 1.5 வருஷம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. ஸோ யூரோப்பியன் பேச்சுவார்த்தை முடிந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கெப்பாசிட்டிஸ் ஐடியலா வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ், ஒரு இன்சென்டிவ் பேக்கேஜ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்களா இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி, அப்போ வந்து அந்த பர்டிகுலர் நாடுகள், எந்த நாடுகளில் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ, எந்த நாடுகளையும் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமோ, அந்த டிஃபரன்ஷியல் டியூட்டி நம்ம எங்கே சவால் இருக்கோ அந்த சவாலை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான டைரக்ட் இன்சென்டிவ் கொடுத்தால் இதற்கு உடனடி தீர்வு வந்து ஆலைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து முயற்சி எடுப்பாங்க. ஒரு மெம்பர் எங்கிட்ட சொன்னாரு, கிட்டத்தட்ட 15 வருடங்களாக எவ்ரி இயர் நான் 2 முறை யூஎஸ்க்கு போய் இந்த என்னுடைய பிசினஸை இந்த அளவுக்கு எக்ஸிபிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி க்ரோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டோட்டலாக ஒரு பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. அப்போ வந்து நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அங்கே இங்கெல்லாம் இப்போவே நான் போறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ் சிஸ்டம் ஏதாவது இருந்தால் அட்லீஸ்ட் இந்த டேமேஜை வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஃபேக்ட். ஸோ அரசாங்கம் அந்த மாதிரி, ஏன்னா கோவிட் சமயத்தில் அரசாங்கம் ஒரு மிக பிரமாதமாக கையாண்டாங்க. ஓவரால் அந்த எக்கோ சிஸ்டம், பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் செக்டர் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் இந்த தடவை கண்டிப்பாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னொன்று என்னன்னா, கோவிட் சமயத்தில் அரசாங்கத்துக்கு பல்வேறு சவால்கள் இருந்தன. டெக்ஸ்டைல்னு ஒரு செக்மெண்ட் இல்லை, மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர், ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய சவாலையே நம்ம அந்த சமயத்தில் சமாளிச்சாங்க. இப்போ வந்து ஒன்லி ஒரு 4-5 செக்டர்ஸ் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸில் கோவிட் சமயத்தில் என்ன ஒரு சேலஞ்சு கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் எளிதாக இருக்கும் அரசாங்கத்தினோட பார்வையில். அதனால் உறுதியாக இது லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் செக்டருங்கிறதுனால இந்த இன்சென்டிவ் பேக்கேஜ் கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு பலனை கொடுக்கும். மூன்றாவதாக, நம்ம வந்து யூஎஸ் என்கேஜ்மெண்ட்டை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நிறுத்தக்கூடாது, நிறுத்தவும் மாட்டாங்க. என்ன காரணம்னா, யூஎஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமிங் மார்க்கெட். இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்னால, ஏன்னா யூஎஸ் அண்ட் இந்தியாவுக்கும் வந்து ஒரு நல்ல பரஸ்பர புரிதல் பல இடங்கள் இருக்கு. குவாட்ல நம்ம பார்ட்னராக இருக்கோம். சர்வீஸ் செக்டர்ஸில் அவர்கள் நிறுவனங்கள் இங்கே நிறையா வர்றாங்க. நம்ம பல பேர் வந்து பல்வேறு உயர் பதவிகளில் யூஎஸ் கம்பெனிஸில் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஒரு 25 வருடமாக ஒரு ஹிஸ்டாரிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி பில்ட் ஆயிருக்கு. ஸோ வெல் கனெக்டட் எக்கானமிஸ். அதனால ஏதோ நம்ம எதிரி நாடு மாதிரி நம்ம அவங்களும் ட்ரீட் பண்ண போறதில்ல, நம்மளும் அதை எடுத்துக்க போறதில்ல. ஸோ இது ஒரு பெரிய சவால். ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்ல நம்மள மாதிரி எல்லாருமே அனுமானிக்க முடியாத, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத விஷயங்களும் எவ்வளவோ இருக்கும். பட் அரசாங்கம் வந்து தெளிவாக அவங்களும் அந்த டைரக்ஷனில் தான் இருக்காங்க. நேற்று கூட அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை தொடருவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் முதல்ல நிறைய நம்ம 1989 ஒரு தடவை இந்தியா யூஎஸோட ஃபேஸ் பண்ணியிருக்கு. பல நாடுகள் அமெரிக்கா அரசாங்கத்துடன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட்டில் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், இந்த எக்ஸ்ட்ரா 25% டியூட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து தொடர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது இண்டஸ்ட்ரியோட எதிர்பார்ப்பு. அதை அரசாங்கம் செய்வார்கள் என்று நம்புகிறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க எங்கிருந்து இந்த காம்பன்சேட் பண்ண முடியும், இது வந்து டேமேஜ் எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னா, மேபி இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன், கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் கன்சம்ஷன்லேருந்து ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் வரலாம். அடுத்ததாக இம்போர்ட் ஆஃப் அப்பேரல்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ வெளிநாடுகளிலிருந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்பேரல் வந்து டைரக்டா யார் வாங்குறான்னா, இந்தியாவில் இருக்கிற பெரிய ரீட்டைலர்ஸ் வந்து அவர்களுக்கு பல விஷயங்கள் விலை கம்மியாக கிடைக்குது, பல காரணங்கள்னால வாங்குறாங்க.
இப்போ இந்த மாதிரியான ஒரு டேமேஜிங் சுச்சுவேஷன்ல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஐடியலா இருக்கும்போது நம்ம சில கட்டுப்பாடுகளை அதுல கொண்டு வந்து எளிதாக இறக்குமதி பண்ணாமல் அதை தடுத்தால் அந்த பிசினஸ் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மாதம் பாத்தீங்கன்னா வருடம் பூரா சேர்ந்து ஒவ்வொரு சில குறிப்பிட்ட ஆயத்தாடைகள் எடுத்துட்டாலே நம்ம $1 பில்லியன் மேல இறக்குமதி பண்றோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம குறைத்தால் அந்த வியாபாரம் நமக்கு வந்து இந்தியாவிற்கு வந்து இந்திய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த ரிலீஃப் பேக்கேஜ் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக அனைத்து துறைகளுக்கும் கொடுக்கணும். அனைத்து துறைகள் மீன்ஸ் டெக்ஸ்டைல்ல நிறைய சப்செக்டர்ஸ் இருக்கு. ஒருவர் சார்ந்துதான் இந்த சங்கிலி தொடர் இருக்கு. இப்போ ஒரு அப்பேரல் எக்ஸ்போர்ட்டரோ அல்லது ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டரோ இருந்தாருன்னா அவருக்கு சப்ளை செயின் இருக்கும். டையிங் யூனிட்ஸ் இருக்கும், ஸ்பின்னிங் யூனிட்ஸ் இருக்கும், வீவிங் யூனிட்ஸ் இருக்கும், நிட்டிங் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சங்கிலி தொடரில் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படும் பொழுது இந்த பேக்கேஜ் ரிலீஃப் பேக்கேஜில் ஒட்டுமொத்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டரில் இருக்கிற தேவைப்படும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதனால உற்பத்தி குறைப்பு இல்லாட்டி உற்பத்தி நிறுத்தம் அந்த மாதிரியான சூழல் இருக்கா? உற்பத்தி குறைப்பு என்பது வந்து இண்டிவிஜுவல் யூனிட்ஸை பொறுத்து இது நடக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இமீடியட்டா வந்து 2-3 சிச்சுவேஷன் சினாரியோஸ் நடக்கும். ஒன்று வந்து பைப்லைன்ல இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நேற்று வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்களும் நம்பினாங்க இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும், இன்கேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு டியூட்டி போஸ்ட்போன்மெண்ட் வரும் அப்படின்னு. ரியலா வந்து பைப்லைன் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து சில நிறுவனங்களுடைய கருத்துப்படி ஹோல்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் வந்திருக்கிறதாக கேள்விப்படுறோம். சில நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கும் தகவலை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ஸ் அனுப்புறதே ஒரு பெரிய சவாலா இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் வந்து ஆல்ரெடி இனிமேல் ஆர்டர்கள் வருமா? ஸோ அது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கும் நிலையில் இப்போ ஒரு யூனிட் வந்து 100% வியாபாரம் அப்படின்னா ஒரு 40% யூஎஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆர்டர்கள் இல்லைன்னா அந்த ஆர்டர்கள் உடனே பிடிக்க முடியாத போது நேச்சுரலா அது வந்து இனி அடுத்தது வந்து லேபர் இம்பாக்ட் பண்ணும், அந்த ஹோல் சப்ளை செயினையும் அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு 1 வாரம் 10 நாள்ல இன்னும் கிளாரிட்டி வந்து இதுல பெட்டரா தெரியும்னு நினைக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே இப்போ பாதிப்பு அப்படின்ற வரக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக தொழில்துறையுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமாக இப்போ ஜவுளி மட்டும் இல்லாமல் ஜெம்ஸு இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களும் இதில் பாதிக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்? ஜவுளிக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக அரசு செய்ய வேண்டிய விஷயம்னு இதை பார்க்குறீங்க? இப்போ வந்து இதுல ஃபார்மா வந்து மருந்துகள் ஏற்றுமதி வந்து இதுல விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே வந்து பெரிய செக்டர்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபிஷரிஸ் அண்ட் சில இன்ஜினியரிங் குட்ஸ்க்கும் இந்த இம்பாக்ட் இருக்கும். இவி வெஹிக்கிள்ஸ் நிறைய விஷயங்கள் இன்ஜினியரிங்ல வந்து நிறைய சப்செக்டர்ஸ் வந்து லார்ஜ் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் வந்து ஒவ்வொரு துறையும் வந்து தனித்தனியாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும், துறை சார்ந்து. என்ன காரணம்னா இன்ஜினியரிங் செக்டருக்கு கம்பீட்டிங் கண்ட்ரி வேற இருக்கும், எங்களுக்கு கம்பீட்டிங் கண்ட்ரி வேற இருக்கும். பட் அனைவருக்கும் பொதுவாக வந்து அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கறது வந்து இந்த ரிலீஃப் பேக்கேஜ் வந்து டேர்ம் லோன் மாரட்டோரியம், ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை மூலதன சிக்கல் வந்து பலருக்கு வரலாம். ஏன்னா வந்து டக்குன்னு ஆர்டர்ஸ் ஸ்டாப் ஆகுது, பட் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும். அப்போ வந்து நடைமுறை மூலதன கடன் வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமுக்கு வந்து கொடுக்கணும். தேர்ட் வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ். நம்ம வந்து இந்த வியாபாரத்தை எப்பவுமே ஒரு இன்டெஃபினட் பீரியடுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த சவால் 1 வருஷத்துக்கு இருக்கும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த 1 இயர் பீரியடுக்கு மாற்று சந்தைகளை கைப்பற்றுவதற்கு டைரக்ட் இன்சென்டிவ். ஏன்னா எப்பவுமே டைரக்ட் இன்சென்டிவ், டைரக்ட் இன்டர்வென்ஷன்ஸ் தான் இமீடியட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ எல்லா துறைக்குமே அந்தந்த துறை சார்பா என்னென்ன தேவை அப்படிங்கறத கேட்டறிந்து அரசாங்கம் உறுதியாக செய்வார்கள் என்று நம்புகிறோம். அதுக்கான சிக்னல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு காமன் சேலஞ்சு. ஒரு நிறுவனம், பணியாளர்கள், அங்க வேலை செய்யறவங்க, சப்ளையர்ஸ், என்டையர் எக்கோசிஸ்டம்ல இருக்கவங்க, அரசாங்கம், பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாருமே வந்து இது ஒரு காமன் சேலஞ்சா எடுத்து இதை ஒரு பதட்டப்படாம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது பொறுமையா செய்யும் பொழுது அனைவரும் ஒன்று சேரும் போதே அதே ஒரு பலம் தான். ஸோ ஒரு சிங்கிள் திங்கிங்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். அரசு ஜவுளித்துறை உட்பட அனைத்து துறையினருக்கும் தேவையான சலுகைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இதேபோல அடுத்து அதிகபட்சமாக கூடுதலாக விதிக்கப்பட்ட 25% வரியினை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அமெரிக்க அரசுடன் பேசுவதற்கு மத்திய அரசு தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் தொழில்துறையினர் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.